ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா மோஷன் இன் 2 டைமென்ஷனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மோஷன் இன் 1 டைமென்ஷனல் முடிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பிஒய்க்யூஸ் எல்லா பிஒய்க்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாப்டருக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். மோஷன் இன் 2 டைமென்ஷனல், ஓகேவா? ஆர் மோஷன் இன் ஏ பிளேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, எடுத்த உடனே மோஷன் இன் 2 டைமென்ஷனில் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன? ஸ்கேலார் இந்த சென்ஸ் என்னன்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸ்கேலார்னா என்ன, இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட், அதாவது சம் வேல்யூஸ், சர்டைன் வேல்யூஸ் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்கும், எந்த டைரக்ஷனுமே இருக்காது ஸ்கேலார். வெராஸ் வெக்டாரில் போத் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்கேலாரில் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், வெராஸ் எந்த டைரக்ஷனும் இருக்காது. வெராஸ் வெக்டார்ல மேக்னிடியூட் பிரசண்டா இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஸ்கேலார் வெக்டார். ஸ்கேலார்னா என்ன, வெறும் மேக்னிடியூட். வெக்டார்னா என்ன, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பிரசண்டா இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு இப்போ தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்னன்னா வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ராக்ஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு. வெக்டார் டிவிஷன் கேட்பீங்க நீங்க, அது இல்லை. ஓகேவா? ஸோ வெக்டார் அடிஷன் வெக்டார் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு 3 டைப்ஸாக வெக்டார்ஸ் டிவைடாக இருக்கு. அடிஷனில் மறுபடியும் 2 டைப்ஸாக டிவைடாக இருக்கு. ஒன்று பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ், இன்னொன்று ட்ரையாங்கல் லா ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ட்டு 2 டைப்ஸாக டிவைட் ஆகி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வெக்டார் சப்ராக்ஷன் பார்ப்போம், அதுக்கடுத்து வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, வெக்டார் அடிஷன். வெக்டார் அடிஷன்ல பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ட்ரையாங்கிள் லா. ஸோ வெக்டார் அடிஷன்ல என்ன, ஃபர்ஸ்ட் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்னாலே சிம்பிளா இட் இஸ் டெய்ல் டு டெய்ல். ஆக்சுவலி இது டெய்ல், இது ஹெட். ஆரோ மார்க் இருக்கிற சைடு ஹெட், ஆரோ மார்க் இல்லாத சைடு டெய்ல். ஓகேவா? ஸோ டெய்லு இன்னொரு ஆரோ மார்க் வருது, இந்த மாதிரி டெய்லு கோஇன்சைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேவா? கிளியரா புரிஞ்சிச்சா? டெய்ல் டு டெய்ல்னா இது இன்னொரு வெக்டார் இருக்கிறது, இது ஹெட், இந்த பக்கம் டெய்ல், ரெண்டுமே கோஇன்சைட் ஆயிடுது, ரெண்டுமே ஒட்டி இது ஸ்டிக் ஆகுதுல. ஸோ ரெண்டுமே கோஇன்சைட் ஆச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார். பேரலோகிராம் ஷேப் இப்படிதான், இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இங்க பாருங்க டெய்ல் கோஇன்சைடா இருக்கா, அதே தான். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இல்லை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் டெய்ல் கோஇன்சைட் ஆகுமா? ஆமா, கோஇன்சைட் ஆகும். ஹென்ஸ் இட் இஸ் a parallelogram law of vector. ஓகேவா? சோ இப்போ ரிசல்டன்ட், r is nothing but இது ரிசல்டன்ட், r is nothing but ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ ரிசல்டன்ட் is equal to என்ன, ஆங்கிள் வெக்டார் a plus வெக்டார் b. ஆமாவா இல்லையா? based on the information. So resultant is equal to vector a plus vector b. நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்னன்னா ரிசல்டன்டோட மேக்னிடியூட். இங்க டெட் கொடுத்துருக்காங்க, இந்த சென்ஸ் என்னன்னா மேக்னிடியூட் என்ன, ரிசல்டன்ட் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் சால்வ் பண்ணோம்னா இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ரிசல்டன்ட்டை தான் ஸ்ட்ரைட் லைனை மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ அதுக்கு ரிசல்டன்ட் இருந்தது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், இந்த மாதிரி தான் ரிசல்டன்ட் அப்படின்றது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அதே தான் இங்க. ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ab cos theta. ஓகேவா? சோ இங்க பேரலோகிராம் லா வெக்டார்ல ஆல்பா இது எல்லாத்தையும் சேர்த்தா ஆங்கிள் தீட்டா. இதுல வெறும் ஆங்கிள், அதாவது வெக்டார் ஏ அந்த ரிசல்டன்ட், இது ரெண்டும் சேர்த்தா ஆங்கிள் ஆல்பா. ஓகேவா? சோ இந்த ஆல்பா ஒரு வேளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா tan ஆல்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு b sin theta by a plus b cos theta. b sin theta by a plus b cos theta. கிளியரா? ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் என்ன, டெய்ல் டு டெய்ல் கோஇன்சைட் ஆகும். இதோட ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு a plus b. ஓகே, இதோட மேக்னிடியூட் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. ஒருவேளை ஆல்பா அப்படின்றது ஆங்கிள், ஆல்பா ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா tan ஆல்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு b sin theta by a plus b cos theta. b sin theta by a plus b cos theta. ஞாபகம் வச்சுக்கணும் இது, which is very important here. Okay, clear, done.
நெக்ஸ்ட் என்னன்னா சில ஸ்பெஷல் கேசஸ் இந்த parallelogram law of vectorல சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. லைக் என்னன்னா தீட்டான்றது 0 டிகிரியா இருந்துச்சு. 0 டிகிரினா இந்த சென்ஸ் என்னன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல parallel போகுது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சேம் டைரக்ஷன்ல இப்படி போகுதுன்னா 0 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த வெக்டார்ஸ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா ரெண்டும் சேர்த்து என்ன 180 டிகிரி ஆகும். சேம் டைரக்ஷன்ல இருந்தா 0 டிகிரி விச் இஸ் parallel அப்படின்றோம்ல. ஸோ இந்த மாதிரி parallel இருந்தா வெக்டார்ஸ் அப்படின்றது 0 டிகிரி விச் இஸ் ஆர் மேக்ஸ் அப்படின்றது a பிளஸ் பி. ஒன்றும் இல்லை, இந்த ஆர் மேக்ஸ் அப்படின்றது a பிளஸ் பி எப்படி வந்துச்சுன்னா இந்த 0 டிகிரியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. காஸ் 0 டிகிரி எவ்வளோ அப்படின்றத பாரு, சிம்பிளாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படியே டைரெக்டாக கற்றுக்கோ. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது சிம்பிள். ஓகேவா? இங்கே ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ தீட்டான்றது 0 டிகிரியா இருக்கு, அதாவது தீட்டா வந்து வெக்டார்ஸ் பேரலலா இருக்கு அப்படின்னா ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி. ஒருவேளை வெக்டார்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு விச் இஸ் 180 டிகிரி ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அப்போ ஆர் மினிமம் ஆகும் விச் இஸ் a மைனஸ் பி ஆகும். ஸோ 0 டிகிரி இருந்தா a பிளஸ் பி, 180 டிகிரி இருந்தா a மைனஸ் பி, a பிளஸ் பி இருந்தா மேக்சிமம், a மைனஸ் பி இருந்தா மினிமம். ஓகே, நெக்ஸ்ட் தீட்டா அப்படின்றது 90 டிகிரி இருக்கு. தீட்டான்றது என்ன 90 டிகிரி இந்த ஆங்கிள் இருக்கு விச் இஸ் 90 டிகிரி. அந்த மாதிரி இருந்தா theta r resultant is equal to, அதாவது r resultant is equal to square root of a square plus b square. square root of a square plus b square. just இதில் டிகிரி வேல்யூ தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் பேசிக் மேத்ஸ் படிச்சிருக்கோம்ல அதோட வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் வச்சுட்டு சால்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்துடும். ஓகேவா? tan ஆல்ஃபா கேட்டாங்கன்னா b by a. ஓகேவா? சிம்பிளாக 90 டிகிரிஸ்க்கு tan ஆல்ஃபா b by a, அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் sin 90 cos 90 அந்த மாதிரி. அவ்வளோதான். ஓகேவா? ஸ்பெஷல் கேசஸ் என்ன? ஒன்று 0 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி. ஓகேவா? clear? next, so சில note points which is very important here. listen carefully. so first என்னன்னா இப்போ ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு, இந்த வெக்டார் ரெண்டு வெக்டார்ஸும் வந்து 120 டிகிரில இருக்கு அப்படின்னா ஒருவேளை listen carefully 120 டிகிரிஸ்ல ரெண்டு வெக்டார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார் வந்து வெறும் f தான். அதாவது இங்க 5 இருந்துச்சு, இங்க 5 இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 தான் ரிசல்டன்ட் வெக்டார். எப்போ தீட்டான்றது 120 டிகிரிஸ் இருந்தா மட்டும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா ரெண்டு வெக்டார்ஸ் அதே மாதிரி 90 டிகிரிஸ்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்போ ரிசல்டன்ட் என்ன f root 2. அதாவது இப்போ f இது 5னா இது 5னா இது 5 root 2. புரியுதா நான் சொல்றது? கிளியர்? 120 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் எவ்வளோ f, 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் எவ்வளோ f root 2. whereas next வந்து 60 டிகிரில இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் எவ்வளோ f root 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 120 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் f, 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் f root 2, 60 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் f root 3, which is very important. okay, remember this. okay, clear? done. so parallelogram law of vector இப்போ வரைக்கும் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன. ஸோ வெக்டார் அடிஷனில் parallelogram law of vectors பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். parallelogram law of vectorனா என்ன தெரியும், ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், tan ஆல்ஃபா ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். சில ஸ்பெஷல் கேசஸ் 0 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி ஸ்பெஷல் கேசஸ். நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 120 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் f, 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் f root 2, next 60 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் f root 3. ஓகே, done. next, இப்போ angle between two vectors is the smallest angle when they join tail to tail. இப்போ parallelogramல நான் என்ன சொன்னேன், angles அப்படின்றது எப்பவுமே வந்து tail to tailஆ join ஆகணும், then it is a parallelogram law of vector. ஆமாவா? நான் சொன்னேன்னா so angle between two vectors is smallest angles in the sense என்ன, தீட்டான்றது between 0 degree and 180 degree குள்ள இருந்துச்சு அப்படின்னா between 0 degree and 180 degree குள்ள இருந்துச்சுன்னா that is considered as smallest angle. so when they join to angle between the vector is smallest angle. அப்போ parallel shifting நடக்கும். லைக் இங்க பாருங்க இது 60 டிகிரி தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க இது 120 டிகிரி. ஆமாவா? ஸோ பட் இது ஹெட் டெய்ல் கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ இதை பேரலல் ஷிஃப்டிங் பண்ணணும். இது லெஸ் தென் 180 தானே, ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தானே. ஸோ இதை பேரலல் ஷிஃப்டிங் அப்படின்றது பண்ணோம்னா 60 டிகிரியா வரும். அவ்வளோதான். ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிளா இருந்துச்சு அப்போ டெய்ல் டு டெய்ல் கோயின்சைட் ஆகாம டெய்ல் டு ஹெட் கோயின்சைட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ பேரலல் ஷிஃப்டிங் பண்ணா மட்டும் போதும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க 30 டிகிரி. இது வந்து டெய்ல் ஹெட் ரெண்டுமே கோயின்சைடா இருக்கு. பட் நமக்கு என்ன தேவைப்படுது? டெய்ல் டு டெய்ல் கோயின்சைடா இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதை parallel shift பண்ணுவோம். parallel shift பண்ணா இது 150 டிகிரியா மாறும். ஸோ இதுவும் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தானே. 30 டிகிரின்றது பிட்வீன் 0 and 180 டிகிரிஸ் கீழே தானே இருக்கு. அவ்வளோதான். ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக இருந்தால் parallel shifting அப்படின்றது நடத்தணும். when it is not joined with tail to tail. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பண்ணுவோமா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்ஸ் ஏபிசி ஆர் 3. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசியோட மேக்னிடியூட் A 3 B 4 ரெஸ்பெக்டிவ்லி சொல்லியிருக்காங்க. C 5 யூனிட்ஸ். If A plus B is equal to C, the angle between the A and B. So இது A, இது B. So இது A angle, இது B vector. ஓகேவா? Angle between A and B is nothing but theta. ஓகே, நல்லா தான் இருக்கு. which is angle between the A and T. இது C. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது it is C அப்படின்றோம்ல, which is C. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் டைரக்டா அப்படி போடுங்க. C என்றது என்ன? ரிசல்டன்ட். ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos தீட்டா. ஆமாவா? ஸோ ரிசல்டன்ட் இங்க என்ன? C. ஓகே, C அப்படின்றது மாடல போட்டுக்கோ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் எவ்வளோ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர். B ஸ்கொயர் எவ்வளோ? 4 ஸ்கொயர். 2 இன்டூ A எவ்வளோ? 3. B இன்டூ 4 காஸ் தீட்டா. நமக்கு தேவை என்னென்ன? தீட்டா. தீட்டா அப்படின்றது தேவை. ஓகே, இங்க ரிசல்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? C அப்படின்றது வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர். ஸோ இந்த ரூட்ன்றது இந்த பக்கம் வந்துருச்சு, ஸ்கொயரா மாறிச்சு. ஸோ ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ஈக்குவல் டு பக்கத்துல போனா ரூட்டா மாறும்னா, ரூட்ன்றது இந்த பக்கம் வந்தா ஸ்கொயரா மாறும். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் திங் தானே, பேசிக் திங். ஸோ ஸ்கொயர் அப்படி மாறிச்சு. ஸோ 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 பிளஸ் 2 3s 6. 6 4s 24 காஸ் தீட்டா. ஓகேவா? 5 ஸ்கொயர் நல்லா தான் இருக்கு. ஓகே, இங்க 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் 24 காஸ் தீட்டா. 24 காஸ் தீட்டா இங்க இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு கிளியரா? 5 ஸ்கொயர் 5 5s 25. ஓகே, இப்போ லிசன், இங்க 25 5 ஸ்கொயர் 25. இந்த 25 இந்த பக்கம் வந்துச்சா மைனஸ் 25. அதாவது 25 கேன்சல். இட் இஸ் ஈக்குவல் டு 0 which is 24 காஸ் தீட்டா வந்துச்சு. ஸோ இப்போ 24 காஸ் தீட்டால இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இங்க இப்போ வந்தது. ஸோ இப்போ காஸ் தீட்டா அப்படின்றது இந்த பக்கம் 24 போச்சுன்னா 0/24. 0 anything 0. So hence cos theta அப்படின்றது is equal to 0 degree. 0 degree cos theta. Cos 0 degree எவ்வளோ? Cos 0 degree. சாரி, 0 டிகிரியில் அது காஸ் தீட்டான்றது 0 எந்த வேல்யூவில் வரும்னா தீட்டா அப்படின்றது 90 டிகிரிஸில் வரும். ஹென்ஸ் தீட்டா 90 டிகிரிஸ்னா இங்கே கொஸ்டின் ஆப்ஷன்ஸில் பாருங்க பை ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இட் இன்டூ பை. பைனா எவ்வளோ? π/2 ஃபார்ம்ல வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுச்சா? ஸோ இங்க சி என்றது கொடுத்துருக்காங்க. சி இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கும்? ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சாதான் நமக்கு தீட்டா வரும். ஸோ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ஜஸ்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு தீட்டா வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? கேட்டது என்ன? ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஆமா தானே? எஸ் ஆர் நோ? Okay, so first question நல்லா போச்சு. So this is all about parallelogram law of vectors. Is it clear? Parallelogram law of vectors. அடுத்தது என்னன்னா triangle law of vectors. Triangle law of vectors. Listen. So triangle law of parallelogram law of vectors na என்ன? tail to tail coincide ஆகும். triangle அப்படின்றது அது கான்ட்ராஸ்டா இருக்கும், which is head to tail coincide ஆகும். So இது head, இது tail. ஸோ இந்த மாதிரி ஹெட் டு டெய்ல் கோயின்சைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர்ஸ். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் லால அப்படின்றது வந்து இப்போ ஓகே. ஸோ இது ஹெட்டு, இது டெய்ல், இது ஹெட்டு, இது டெய்ல், இது டெய்லு, இது ஹெட். ஹெட் டு டெய்ல் தானே கோயின்சைட் ஆகும். ஓகே, பட் இங்கே பாருங்க விச் இஸ், அதாவது ஸோ ட்ரையாங்கிள்லாம் என்ன சொன்னேன்? ஹெட் டு டெய்ல் கோயின்சைட் ஆகும். ஹெட்லேருந்து டெய்ல், ஹெட் டு டெய்ல்
கோயின்சைட் ஆச்சா? ஹெட் டு டெயில். 2 வெக்டார்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கோயின்சைட் ஆகும். தேர்ட் வெக்டார் எப்பவுமே வந்து தேர்ட் வெக்டார் ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். விச் இஸ் இங்க பாருங்க டெயில் டு டெயில் கோயின்சைட் ஆச்சு. தேர்ட் வெக்டார் மட்டும் டெயில் டு டெயில் கோயின்சைட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஹெட் டு டெயில் கோயின்சைட் ஆச்சு. ஸோ லிசன், இந்த லா ஆஃப் வெக்டார் படிப்போமா? தட் இஃப் 2 vectors are represented by 2 sides of a triangle taken in same order in the sense head to tail to head to tail, அவ்வளவுதான். ஸோ சேம் ஆர்டர்ல எடுத்துட்டோம். of the magnitude and direction, the resultant given by the third side of the vector in opposite order. So இது head to tail அப்படின்னா இது மட்டும் tail to head. ஓகேவா? கிளியர்? ஸோ இது மட்டும் பாருங்க ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கு. இது டெயில் கோயின்சைட் இருக்கு, ஹெட் கோயின்சைடா இருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வெக்டார்ஸ் மட்டும்தான் சேம் ஆர்டர்ல இருக்கும். ரிசல்டன்ட் வெக்டார் எப்பவுமே ஆப்போசிட் ஆர்டர்ல மட்டும்தான் இருக்கும். அலாங் வித் த டைரக்ஷனும் மேக்னிடியூடும் அப்படிதான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும். இதுக்கு மட்டுமே வந்து ஆப்போசிட் ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? கிளியர்? டன்? புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நிறைய கொஷின்ஸ் கூட ரைஸ் ஆயிருக்கு இதை பேஸ் பண்ணி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெக்டார்ஸ்ன்றது சேம் ஆர்டர்ல இருக்கும், ரிசல்டன்ட்ன்றது ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். போத் டைரக்ஷனா இருந்தாலும் மேக்னிடியூடா இருந்தாலுமே. ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இதுவும் சேம் தான். parallelogram law of vector லெவனா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு a plus b. ஆமா, இங்க வந்து ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. சேம் parallelogramல என்ன இருந்துச்சோ அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ tan ஆல்ஃபா கேட்டோம்னா அதுவும் சேம் இஸ் ஈக்குவல் டு b sin theta by a plus b cos theta. ட்ரையாங்கிள்லாம். ஸோ இது வந்து சேம் ஆர்டர்ல இருக்கு, இது மட்டும் ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கு ரிசல்டன்ட் அப்படின்றது. ஓகே, டன். So இதுல என்ன அர்த்தம்? ரிசல்டன்ட்ன்றது perpendicular to the A and resultant is perpendicular to also B. Also for the B. Okay, நல்லா இருக்கு. So based on triangle law பத்தி இப்போ தெரிஞ்சிச்சுல, கொஞ்சம் புரிஞ்சிச்சுல. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பண்ணுவோம். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors A and B is perpendicular to the vector A. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப், ஸோ இங்கே என்ன கொஷின் நல்லா கவனிங்க. ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors A and B. ஸோ 2 வெக்டார்ஸோட ரிசல்டன்ட்ன்றது இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த வெக்டார் A. ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் is perpendicular to A and resultant also is perpendicular to B. அதான questionல கொடுத்திருக்காங்க. Resultant of 2 vectors A and B is perpendicular to the vector A and its magnitude is equal to resultant of A and B ஓட resultant வந்து perpendicular to the என்ன வெக்டார் ஏக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. வெக்டார் ஏக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அதோட மேக்னிடியூட், லிசன், அதோட மேக்னிடியூட்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு half of the magnitude of the vector B. half of the magnitude என்ன? B by 2. half, அதாவது ஓகே, சாரி. ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஸோ லிசன். ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors, வெக்டார் A and B is perpendicular. இப்போ வெக்டார் A இது, வெக்டார் B இது. ஓகேவா? ஸோ வெக்டார் A என்ன சொல்லியிருக்காங்க? 2 vectors are perpendicular to the vector A. ஸோ ரிசல்டன்ட்ன்றது பர்பெண்டிகுலர். ரிசல்டன்ட் பர்பெண்டிகுலர்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ரிசல்டன்ட். ஸோ இது வெக்டார் பி. ஓகேவா? ஸோ இது வெக்டார் பி. வெக்டார் ஏ, வெக்டார் பி என்றது இட் இஸ் பர்பெண்டிகுலர். ஸோ வெக்டார் ரிசல்டன்ட் இஸ் perpendicular to vector A and the resultant magnitude of resultant is half of the magnitude of B. அதாவது half of the magnitude of B in the sense இதை B by 2 எழுதலாமா? அதுதான் is equal to B by 2. ஓகேவா? கிளியர்? இப்போ question என்ன? Listen, question என்ன? So find out the angle between A and B.
ஸோ இங்கே ஆங்கிள் ஏக்கும் பிக்கும் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள், லிசன் கேர்ஃபுல்லி, ஏ அண்ட் பிக்கு இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டா எடுக்கணுமா, காஸ் தீட்டா எடுக்கலாமா, டான் தீட்டா எடுக்கலாமா சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நமக்கு இது இருக்கு, அதாவது ரிசல்டன்ட் இந்த வேல்யூ இருக்கு. ரிசல்டன்ட் வேல்யூ என்ன, b/2. ஆமா. ஸோ இங்க இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ், பி வேல்யூ நமக்கு தெரியும், விச் இஸ் b/2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம இங்க மோஸ்டா கன்சிடர் பண்ண வேண்டியது சைன் தீட்டா. ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் எவ்வளோ? ஸோ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் எவ்வளோ? b/2 by b. So b cancel, that is equal to 1/2. So sin theta 1/2 எப்போ வரும்? தீட்டான்றது 30 degrees is equal to, sin 30 is equal to 1/2. So option A is the right answer. கிளியரா? சைன் தீட்டா ஏன் பண்ணோம்? ஏக்கு உனக்கு எதுவும் தரல, ஜஸ்ட் பர்பெண்டிகுலர்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. பட் பியை தான் வந்து இங்க உனக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீ ஹைபோட்டனஸும் ஆப்போசிட்டும் எடுத்துக்கோ. ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் என்ன? சைன் தீட்டா. அதனால சைன் தீட்டா இங்க கன்சிடர் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இப்போ வெக்டார் அடிஷன் கம்ப்ளீட்டட். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? வெக்டார் அடிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெக்டார் அடிஷன், வெக்டார் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். அதில் வெக்டார் அடிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெக்டார் சப்ராக்ஷன் இப்போ சொல்லிடுறேன். அடுத்தது வெக்டார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வெக்டார் சப்ராக்ஷன். லிசன், வெக்டார் சப்ராக்ஷன் ஈவன் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். வெக்டார் அடிஷன் எப்படியோ அதே மாதிரி தான் வெக்டார் சப்ராக்ஷன். பட் இந்த சென்ஸ் இங்க மைனஸ் பி வருது, அவ்வளவுதான். ஸோ இங்க ஏ பிளஸ் பி தானே வரும் வெக்டார் அடிஷன்ல. இங்க ஏ பிளஸ் ஹாஃப் மைனஸ் பி இப்படி வருது. ஸோ இப்படி எழுதினாலும் ஏ மைனஸ் பி தானே. ஸோ இது அப்படி எழுதாம டைரக்டா இன்டைரக்டா இப்படி எழுதுறாங்க. So hence it does not exist. இது எக்ஸிஸ்டே ஆகாது வெக்டார் சப்ராக்ஷன் அப்படின்றது. It is mostly similar to the vector addition or a minus b. So இது வந்து square root of a, resultant வேணும்னா square root of a square plus b square minus 2ab cos theta. அங்க வந்து அடிஷன்ல plus 2ab cos theta, இங்க minus 2ab cos theta. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சுன்னா cos 180 minus theta. ஓகேவா? cos 180 minus theta cos theta மைனஸ் காஸ் தீட்டா, அதனால வந்துச்சு. ஓகேவா? கிளியர்? ஸோ லைக் செகண்ட் குவாட்ரண்ட்ல படித்தோம்ல பேசிக் மேத்ஸ், அதில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆர் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ மைனஸ்னா இந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆகிறதுனால மைனஸ் அப்படின்றது வருது. சிம்பிளாக இதில் ஞாபகம் வச்சுக்கு வந்து வெக்டார் சப்ராக்ஷன் இட் டஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்ட். ஸோ ஆர் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அடிஷனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அது மட்டும் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஒரு क्वेश्चन பண்ணுவோமா? லிசன். சோ ஒரு क्वेश्चन ஒவ்வொரு ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதுசா ஏதாச்சும் கத்துப்பீங்க. ஓகேவா? அது சின்ன டாபிக்கோ அது சின்ன ஒரு ஃபண்டமெண்டல் திங் இருந்தாலுமே நீங்க உங்களுக்கு நல்லா புரியும். அதனால ஒரு क्वेश्चन பண்ணுவோம். So if the magnitude of sum of two vectors is equal to the magnitude of difference of two vectors, magnitude of sum of two vectors is equal to magnitude of sum of difference of two vectors. Magnitude of sum of two vectors is equal to magnitude of difference of two vectors. So இப்போ actually என்னன்னா sum of two vectors difference of two vectors square வராதுல, sum of two vectors magnitude. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ sum of difference of, sum of in the sense square root of a square plus b square plus 2ab cos theta. It is equal to square root of a square plus b square minus 2ab cos theta. So square root இந்த பக்கம் கேன்சல் ஆயிடுமா? ஆமாவா இல்லையா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கு, கேன்சல் ஆகுமா? So கேன்சல் ஆயிடும். ஓகே, so if the magnitude of sum of two vectors is equal to magnitude of difference of two vectors, the angle between the vector, angle in the sense தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் கேன்சல். நெக்ஸ்ட் என்ன? ஏ ஸ்கொயர் கேன்சல், பி ஸ்கொயர் கேன்சல். பட் இங்கே பிளஸ் 2ab காஸ் தீட்டா இருக்கு.
நெக்ஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ab cos theta இருக்கு. ஸோ இப்போ இந்த பக்கம் இந்த பிளஸ் 2 மைனஸ் 2ab இந்த பக்கம் வந்துச்சுன்னா ab cos theta, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ab பிளஸ் 2ab cos thetaவா மாறிடும். இங்க ஒண்ணுமே இருக்காது. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆமா தானே? ஸோ இது பிளஸ் 2ab cos theta எவ்வளோ 4ab cos theta. ஸோ இட் இஸ் 0. ஸோ cos theta 0 by 4ab. ஸோ 0 by anything எவ்வளோ 0. ஸோ cos theta 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தீட்டா அப்படின்றது 90 degrees. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிம்பிள் ரைட்? அப்படிதான், அவ்வளோதான். ஸோ இது பாருங்க 2 முறை கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நீ சிபிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க, நீட் 2006 ரீசெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா okay, a particle is moving with velocity. So நான் first ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஈஸ்ட் இது, வெஸ்ட் இது, நார்த் சவுத். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ நமக்கு டைரக்ஷன் தெரியும். A particle is moving with velocity 5 meters towards east. ஈஸ்ட் வழியா வித் வெலாசிட்டி 5 மீட்டர் per second மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நல்லதா இருக்கு. அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் டு 5 meters டுவர்ட்ஸ் நார்த். நார்த்துக்கு மறுபடியும் அதோட வெலாசிட்டி என்ன ஈஸ்ட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது, மறுபடியும் நார்த்துக்கு போய் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் 5 meter per second. இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் டைம் எவ்வளோ t is equal to 10 seconds. ஃபைண்ட் இட்ஸ் ஆக்சலரேஷன். என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரியும், டெல்டா v by டெல்டா t. ஆமாவா இல்லையா? டெல்டா v by டெல்டா t தானே. ஸோ சிம்பிளா உங்களுக்கு ஆக்சுவலி நத்திங் பட் இதோட டெல்டா வினா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது இதோட ரிசல்டன்ட் கேட்குறாங்க. ரிசல்டன்ட் கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 90 டிகிரிஸ்ல இருக்கு. ஆமாவா? நான் என்ன சொன்னேன்? 90 டிகிரிஸ்ல இருந்தா ரிசல்டன்ட்ன்றது f√2வா வரும். இந்த சென்ஸ் இந்த பக்கமும் 5, இந்த பக்கமும் 5. அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ? 5√2 இஸ் அ ரிசல்டன்ட். ஸோ 5√2 அப்படின்றது டைரக்டா அப்படி போட்டுரு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 5√2 by 10. So 5 ones 5 twos are. So √2 by 2. So இந்த 2 வந்து மறுபடியும் √2 into √2 எழுதிக்கலாமா? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. So √2 into √2 எழுதுனா √2 கேன்சல் 1 by √2. ஆக்சலரேஷன் எவ்வளோ? 1 by √2. ஓகேவா? பட் லிசன், கிளியர்? ஓகே, நல்லா தான் இருக்கு. 1 by √2. ஓகே, ஸோ 1 by √2 1 by √2 ரெண்டு இருக்குங்க. ஸோ ஒன்று நார்த் வெஸ்ட், இன்னொன்று நார்த் ஈஸ்ட். எப்போவுமே ஒன்று பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்தப்போ உல்டா பண்ணும். எதை? ஹாரிசான்டலாக இருக்கிறத எப்பவுமே ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணும்போது இப்போ ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இது இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்க டெய்ல் ஹெட் கோயின்சைடாக இருக்குது, அந்த மாதிரி கோயின்சைட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ இதை வந்து இப்படி உல்டா பண்ணி வைப்போம். ஆமாவா? இந்த மாதிரி டெய்ல் டு டெய்ல் உல்டா பண்ணி வச்சோம் அப்படின்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஆமா தானே? ஹென்ஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நார்த் வெஸ்ட் எப்பவுமே ஹாரிசான்டலாக இருக்கிறது மோஸ்ட்லி உல்டா ஆகும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அங்கே டெய்ல் ஹெட் கோயின்சைடாக இருக்குது, அதனால இதை இப்படி உல்டா பண்ணி திருப்பி வச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓகே இப்படி மாறும், நார்த் வெஸ்ட். கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வெக்டார்ஸ் அடிஷன், வெக்டார் சப்ராக்ஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன், மேபி ஸ்கேலார் ப்ராடக்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டார்ஸ். கார்ட்டீசியன் ஃபார்ம் அதாவது இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இதில் இந்த வந்து ரிசல்டன்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஏ கேப் resultant. ஓகேவா? it is a cap in the sense என்னன்னா it is a kind of unit vector formula இது, which is very important. Unit vector is equal to a cap vector by mod a, vector a by mod a. Unit vector is equal to vector a by mod a. ஞாபகம் வச்சுக்கோ, unit vector is equals to vector a by mod a. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட், ஏ அப்படின்றது ஏ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லைக் இதை ரிசல்டன்ட் கால்குலேட் பண்ணால் ஆல்ரெடி தெரியும். ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், இசட் கே கேப். ஸோ இந்த பக்கம் போகிறது ஐ கேப், இந்த பக்கம் வர்றது ஜே கேப், இந்த பக்கம் இருக்கிறது கே கேப்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் I cap, this is J cap, and this is K cap. ஓகேவா? So that is nothing but AX I cap, AY J cap, AZ K cap. ஓகே, இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் வேணும்னா நார்மலா நம்ம பண்ற மாதிரி ரிசல்டன்ட் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் AX ஸ்கொயர் AY ஸ்கொயர் AZ ஸ்கொயர். ஸோ இங்க B வெக்டார் இருந்துச்சுன்னா BX ஸ்கொயர் BY ஸ்கொயர் BZ ஸ்கொயர். ஓகேவா? R வெக்டார் இருந்துச்சுன்னா RX ஸ்கொயர் RY ஸ்கொயர் RZ ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? clear? So unit vector formula நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is equal to A, unit vector is equal to A vector by mod A. அவ்வளோதான். ஓகே, ஒரு கொஷின் பண்ணுவோம் இதுலயே யூனிட் வெக்டார்ல. ஸோ இப்போ உனக்கு ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. உனக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாட் ஏ. மாட் ஏ நமக்கு தெரியாது. மாட் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏசட் ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஆமா தானே? ஸோ இதுல வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ல 2 ஸ்கொயர். கொஸ்டின்ல பாருங்க 2 ஸ்கொயர். Next, ay square minus 1 square. Az square 2 square. So, square 2 square எவ்வளோ 4. 1 square எவ்வளோ plus 1 plus 2 square எவ்வளோ 4. Square root of 4 8 9 root 9 அப்படின்னா root 3 square. Square root cancel. It is equal to 3. So, mod a எவ்வளோ? It is equal to 3. Cap இருக்கிறது எவ்வளோ? So, 2i cap minus j cap plus 2k cap. So, this is a யூனிட் வெக்டார். பிக்கு அப்படியே மாதிரி சேம் ஃபார்முலா. அவ்வளோதான். ஓகேவா? கிளியர்? ஒருவேளை நீங்க ஏ பிளஸ் பி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா ஐ ஆட் பண்ணு, ஜே ஆட் பண்ணு, கே எதுவும் இல்லைன்னா 0. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஏ பிளஸ் பி ஆட் பண்ணா ஐ எவ்வளோ? 2 plus 3 5i cap. நெக்ஸ்ட் 4j cap minus 1 j cap. Minus j cap na in the sense 1 cap. Minus 1 j cap. 4 minus 1 எவ்வளோ? 3. So, plus 3 j cap. Highest one எவ்வளோ? plus 4 தானே இருக்கு. அதனால plus 3 j cap. K cap. K cap வந்து அப்படியே plus 2 K cap. அவ்வளோ எழுதிக்கோ. plus 0. 2 plus 0 is 2. அவ்வளோதான். ஓகேவா? கிளியர்? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஓகே? நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார். இதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் பாயிண்ட் which is யூனிட் வெக்டார் பத்தி பார்த்தோம். அடுத்தது என்ன? பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்னா இங்க இருந்து இப்போ போகுது, இங்க இருந்து இங்க பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டார். இட் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டார் அப்படின்றோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். ஸோ கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின். எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். ஓகே? clear? Next, displacement vector which is very important. இங்க displacement ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். displacement எப்பவுமே என்னவா இருக்கும்னு சொன்னேன்? straight line இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லையா? so pq is equal to x2 minus x1 i cap plus y2 minus y1 j cap. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஃபர்தரா நம்ம ஒரு क्वेश्चन பண்ண போறோம். ஓகே? x2 minus x1 i cap, y2 minus y1 j cap. Clear? So displacement vector. So in the first Cartesian form, which is unit vector. A cap is equal to A vector by mod A. Next in position vector. Position vector is equals to X I cap plus Y J cap. அடுத்தது என்ன? Displacement vector. Displacement la position X I cap plus Y J cap na displacement X2 minus X1 I cap plus Y2 minus Y1 J cap. இது பொசிஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகேவா? இப்போ ஒரு क्वेश्चन பண்ணுவோமா? ஓகே, பண்ணலாம். ஓகே, a particle is moving such that, ஒரு பார்ட்டிகல்ன்றது இட்ஸ் மூவிங் such that its position coordinates x y or in. ஸோ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அதோட கோஆர்டினேட்ஸ் இது x, இது y, மறுபடியும் x, இது y, இது x, இது y. ஸோ இந்த மாதிரி அதோட கோஆர்டினேட்ஸ் இருக்கு அட் டைம். ஸோ பாருங்க, அட் டைம் t is equal to 0. t is equal to 0. அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 2m 3m. ஓகேவா? நெக்ஸ்ட் அட் டைம் t is equals to 2 seconds. t is equal to 2 seconds 6m 7m. நெக்ஸ்ட் அட் டைம் t is equals to 5 seconds. t is equal to எவ்வளோ? 5 seconds. அப்போ 13m 14m. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு, எடுத்துக்கிட்டோம். இது ஓகே, நல்லா தான் இருக்கு. ஃபைன். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க?
average velocity vector from t is equals to 0 to t is equal to 5. Average velocity formula என்ன? Average velocity formula என்ன? Average velocity formula total displacement by total time. Total displacement in the sense என்ன? Already சொல்லிருக்கேன். Total displacement na என்ன? So x2 minus x1 I cap. இங்க உங்களுக்கு delta x by, so which is nothing but delta x by delta t இந்த ஃபார்முலா வரும். பட் இங்க I cap இருக்கு, J cap இருக்கு, which is nothing but x கோஆர்டினேட்டும் இருக்கு, y கோஆர்டினேட், ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அதனால நீங்க ரெண்டு கோஆர்டினேட்ஸ்னால டைரக்டா இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. It is x2 minus x1 I cap plus y2 minus y1 J cap. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃபார்முலா. ஸோ டைரக்டா வந்து இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு by delta t. ஓகேவா? ஸோ இப்போ x2 minus x1. லிசன், ரிமெம்பர் ஒன் திங். இப்போ இங்க 3 டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்? இப்போ x2 minus x1 இருக்கு, y2 minus y1 இருக்கு. ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான். ஒன்று x, ஒன்று y. ஒன்று x, ஒன்று y. ஸோ அப்போ ரெண்டு தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். எப்படி? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேலே தான் டிபெண்டாக இருக்கும். நடுவில் எது வந்தாலும் அது டிபெண்ட் ஆகாது. ஸோ இங்கே இனிஷியல் என்ன? t is equals to 0. ஃபைனல் என்ன? t is equals to 5. அப்போ இது மேலே டிபெண்ட் ஆகாது, அது வேஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியல் என்ன? ஃபைனல். இது ஃபைனல், இது இனிஷியல். ஓகே, t is equals to ஃபைனல். ஸோ இங்க இனிஷியல் வந்து இது x1 y1. ஓகே, x2 y2 அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ x2 minus x1 13 minus 2. 13 minus 2. x2 minus x1 என்ன? 13 minus 2 I cap. ஓகேவா? plus y2 minus y1. y2 எவ்வளோ? 14. 14 minus 3, which is nothing but 14 minus 3 J cap. Next, delta t na t2 minus t1, which is இங்க t 5 minus 0. 5 minus 0 in the sense 5. அவ்வளோதான். இப்போ 13 minus 2 எவ்வளோ? 11 I cap plus 14 minus 3 எவ்வளோ? 11 J cap by 5. 11 இருக்கு ரெண்டு பக்கம். காமன் எடு. 11 I cap plus J cap by 5. 11 by 5 I cap plus J cap is the answer. 11 by 5 option D is the right answer. Clear? டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டோம்? வெரி இம்பார்ட்டன்ட் இது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்தாலே இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் அப் டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னென்ன கவர் பண்ணேன் அப்படின்னா, வெக்டார்னா என்ன, வெக்டார் அடிஷன்னா என்ன, வெக்டார் சப்ராக்ஷன்னா என்ன. வெக்டார் அடிஷன் இந்த சென்ஸ் டெய்ல் டு டெய்ல் கோயின்சைட் ஆகும். எப்போ பேரலோகிராமா இருந்தா, இது ட்ரையாங்கலாக இருந்தால் ஹெட் டு டெய்ல் கோயின்சைட் ஆகும். வெக்டார் சப்ராக்ஷன் பார்த்தோம். அண்ட் தென் கார்ட்டீசியன் பாயிண்ட்ஸ், பொசிஷன் வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸை இதோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல ப்ரொஜெக்டைல் மோஷன் கம்ப்ளீட்டட். ஃபைனலா வந்து என்ன இருக்கும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்ற கான்செப்ட். போத் மோஷன் இன் ஒன் லைன்லயும், ஒன் டைமென்ஷன்லயும், டூ டைமென்ஷன்லயும், ரெண்டுத்துலயும் இருக்கிற எல்லா ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? கிளியரா? அது டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா ஓவரால் கைனமேட்டிக்ஸ் மொத்தம் கம்ப்ளீட்டட். இன்னொரு வேலை உங்களுக்கு என்னன்னா, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வேலை என்னன்னா எல்லா PYQஸுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா PYQs இது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா PYQஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவன் முடிஞ்சா ஜெயில கொடுத்தது கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கோங்க. அண்ட் தென் NCERT ஒரு வாட்டி படிங்க. ஒன்ஸ் சாப்டர் ஃபினிஷ்ட் NCERT ஒரு வாட்டி படிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.